காலை 9 மணி இருக்கும். சென்னை மாநகரத்தின் அந்த பரபரப்பான சாலையில் வர்ஷினி தன் பழைய ஸ்கூட்டியில் வங்கிக்கு விரைந்து கொண்டிருந்தாள். இன்று அவளுக்கு முக்கியமான தணிக்கை நாள். தாமதமாக போனால் மேலாளரின் வசைபாடலுக்கு ஆளாக நேரிடும் என்ற பதற்றம் அவளுக்கு இருந்தது. துரதிர்ஷ்டவசமாக வளைவு ஒன்றில் திரும்பும்போது எதிரே வேகமாக வந்த ஒரு கார் அவளது ஸ்கூட்டியின் மீது லேசாக உரசியது. நிலை தடுமாறி கீழே விழுந்த வர்ஷினிக்கு கையில் லேசான சிராய்ப்பு ஏற்பட்டது. காரில் இருந்து இறங்கினான் ஆகாஷ். முகத்தில் எந்த பதற்றமும் இல்லாமல் கைகளை கட்டிக்கொண்டு அவளையே பார்த்தான். பார்த்து ஓட்ட மாட்டியா? வண்டி ஓட்ட தெரியலன்னா எதுக்கு மெயின் ரோட்டுக்கு வர்றீங்க என்றான். ஆகாஷின் குரலில் இருந்த அதட்டல் வர்ஷினியை சுணங்க வைக்கவில்லை, மாறாக அவளுக்குள் கோபத்தை தூண்டியது. வர்ஷினி மெதுவாக எழுந்து தன் உடையை சரி செய்து கொண்டு அவனது கண்களை நேராக பார்த்து கேட்டாள். தப்பு உங்க மேலதான். ஒன்வேளை வேகமாக வந்துட்டு என்னை பார்த்து கேள்வி கேட்குறீங்களா? முதல்ல சாரி கேளுங்க. ஆகாஷ் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தான். அவனது பகுதியில் அவனுக்கு பயந்துதான் பழக்கம். ஒரு சாதாரண பெண் தன் தவறை சுட்டிக்காட்டி தன்னை சாரி கேட்கச் சொல்வதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. நான் சாரி கேட்கணுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? வண்டிக்கு என்ன சேதமோ அதை வேணா தர்றேன், வாங்கிட்டு கிளம்பு என்று பணத்தை எடுக்க போனான். பணம் உங்ககிட்ட இருக்கலாம், ஆனால் நியாயம் இல்லை. உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை. தவற ஒத்துக்க மனசு இல்லாதவங்களோட பேசி என் நேரத்தை வீணடிக்க விரும்பலை என்று கூறிவிட்டு வர்ஷினி தன் ஸ்கூட்டியை தூக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். விறுவிறுவென்று கிளம்பினாள். ஆகாஷ் அங்கேயே நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது அகங்காரத்தில் அந்த பெண்ணின் வார்த்தைகள் ஒரு சிறிய கீறலை ஏற்படுத்தி இருந்தது. வங்கிக்கு தாமதமாக வந்த வர்ஷினிக்கு மேலாளரிடம் திட்டு கிடைத்தது. அன்று மாலை அவளது தந்தை ஒரு புதிய கடனுக்காக ஒருவரிடம் பேச வேண்டும் என்று வங்கிக்கு வெளியே அவளை வரச் சொல்லியிருந்தார். வர்ஷினி வங்கியின் வாசலுக்கு வந்தபோது அங்கு தன் தந்தையோடு நின்றிருந்த அந்த நபரை கண்டு அவளது ரத்தம் ஒரு நிமிடம் உறைந்தது. அங்கே நின்றிருந்தது வேறு யாரும் இல்லை, காலையில் அவளோடு சண்டையிட்ட அதே ஆகாஷ்தான். அவளது தந்தை அவனது டிராவல்ஸ் தொழிலுக்காக ஆகாஷிடம்தான் கைமாறாக பணம் வாங்கியிருந்தார். வர்ஷினி, இவதான் ஆகாஷ் தம்பி, நமக்கு கஷ்டமான நேரத்தில் உதவி செஞ்சவர் என்று அவளது தந்தை அறிமுகப்படுத்தினார். ஆகாஷ் வர்ஷினியை பார்த்து ஒரு குரூரமான புன்னகையை உதிர்த்தான். ஓ, இதுதான் உங்க மகளா ஐயா? உலகம் ரொம்ப சின்னதுதான் என்றான் ஆகாஷ். அவளது கண்களை ஊடுருவி பார்த்தபடி வர்ஷினிக்கு இப்போதுதான் புரிந்தது. இந்த அரக்கன் இப்போது அவளது குடும்பத்தின் சூழ்நிலையை தன் கையில் வைத்திருக்கிறார் என்று. ஆகாஷின் அந்த பார்வை வர்ஷினியின் அடிவயிற்றில் ஒரு பயத்தை கிளப்பியது. உண்மைதான் என்றாலும் அவளது சுயமரியாதை அதை வெளியில் காட்டிக்கொள்ள தடுத்தது. தம்பி, வட்டி பணத்தை இந்த மாதம் கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன், இந்தாங்க என்று வர்ஷினியின் தந்தை ராமநாதன் தன்னிடம் இருந்த பண முடிப்பை அவசரமாக ஆகாஷிடம் நீட்டினார். ஆகாஷ் அந்த பணத்தை வாங்கி கொண்டே தன் பார்வையை வர்ஷினி பக்கமே வைத்திருந்தான். பணம் முக்கியம் இல்லை ராமநாதன் ஐயா, கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றுறோங்கிறது தான் முக்கியம். ஆனால் உங்கள் பொண்ணுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் என்கிற விவஸ்தை தெரியலை போலிருக்கு என்றான் ஆகாஷ் சுருக்கென்று தைக்கும் குரலில். ராமநாதன் பதறிப்போனார். என்ன தம்பி சொல்றீங்க? வர்ஷினி ஏதாவது தப்பா பேசிட்டாளா என்று மகளை நோக்கி கண்கள் சிவக்க கேட்டார். வர்ஷினி தன் தந்தையின் கையை பற்றி கொண்டு, அப்பா, காலையில் இவரோட கார் என் வண்டியில் என்று விளக்க முற்பட்டாள். ஆனால் ஆகாஷ் அவளை பேச விடவில்லை. இருக்கட்டும் ஐயா, சின்ன பொண்ணு, விவரம் பத்தாது, வண்டி ரிப்பேர் ஆன துட்டுக்காக காலையில் என்கிட்ட சண்டை போட்டுச்சு. நான் ஒன்றும் அதை மனசில் வச்சுக்கல. ஆனால் ஒன்று ராமநாதன் ஐயா, அடுத்த மாதத்தில் இருந்து வட்டி பணம் கைக்கு நேரடியாக வரணும், இல்லைன்னா என் ஆளுக வீட்டுக்கு வருவாங்க என்று கராராக கூறிவிட்டு தன் காரை நோக்கி நடந்தான். செல்லும் முன் வர்ஷினியை திரும்பி பார்த்து, நியாயம் பேசுறது சுலபம்மா, ஆனால் நிஜ வாழ்க்கை வேறு என்று ஒரு நக்கல் சிரிப்போடு சொல்லிவிட்டு காரை கிளப்பினான். ஆகாஷ் சென்றதும் ராமநாதன் வர்ஷினியை கடிந்து கொண்டார். அவன் எப்படிப்பட்டவன்னு தெரியுமா வர்ஷினி? இந்த ஏரியாவில் அவன்கிட்ட கை நீட்டாத ஆளே இல்லை. கோபப்பட்டா எதையும் செய்வான். அவன்கிட்ட போய் சண்டை இழுத்திருக்க. தந்தையின் இயலாமையும் ஆகாஷின் அந்த அதிகார தோரணையும் வர்ஷினியின் நெஞ்சில் பாரமாய் இறங்கியது. நாட்கள் நகர்ந்தன. வர்ஷினி வங்கி வேலை, வீடு என தன் வழக்கமான வாழ்க்கைக்கு திரும்பி இருந்தாள்.
ஆனால் ஆகாஷை தற்செயலாக சந்திக்கும் இடங்களிலெல்லாம் ஒருவித இறுக்கம் நிலவியது. அவன் வேண்டுமென்றே அவளது ஸ்கூட்டி கடந்து போகும்போது தன் காரை மெதுவாக இயக்குவதும் அவளை பார்த்து புன்னகைப்பதும் வர்ஷினியின் கோபத்தை கிளப்பியது. ஒரு சனிக்கிழமை மாலை பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. வர்ஷினி வங்கியில் இருந்து கிளம்பும்போது நேரம் ஆகிவிட்டது. பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தாள். ஆனால் எந்த பேருந்தும் வருவதாக தெரியவில்லை. குடை இருந்தும் மழையின் வேகம் அவளை நனைத்து கொண்டிருந்தது. அப்போது அவளுக்கு முன்னால் ஒரு கார் வந்து நின்றது. கண்ணாடியை இறக்கினான் ஆகாஷ். மழை பலமாயிருக்கு, ஏறு, வீட்டில் டிராப் பண்ணுறேன் என்றான் ஆகாஷ் வழக்கம் போல கட்டளையிடும் தொனியில். வர்ஷினி மலையை பார்த்தாள். பின் அவனை பார்த்தாள். தேவையில்லை, பஸ் வந்துடும், நான் போய் பார்க்குறேன் என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். வீம்பு பண்ணாதே வர்ஷினி, மணி 8 ஆகுது. இந்த நேரத்தில் இங்கே பஸ்ஸு வராது. நான் உன்னை ரசித்து கூப்பிடலை. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் என் மேலே தப்பாக நினைப்பாரு. ஏறு என்றான் சற்றே சத்தமாக. உங்கள் காரில் ஏறி வர்றதை விட நான் மலையில் நனைஞ்சிக்கிட்டே போவேன். உங்கள் கடனுக்காக என் அப்பாவை மிரட்டலாம், ஆனால் என்கிட்ட உங்கள் அதிகாரம் செல்லாது என்று வர்ஷினி மலையிலேயே நடக்கத் தொடங்கினாள். ஆகாஷ் ஸ்டியரிங்கை பலமாக தட்டினான். அவனது அசாத்திய பிடிவாசத்திற்கு சவால் விடும் வகையில் ஒருத்தி இப்படி நடக்கிறாளே என்ற ஆத்திரம் அவனுக்குள் தலை தூக்கியது. காரை மெதுவாக அவளுக்கு இணையாக ஓட்டி வந்தான். மலையில் நனைந்தபடி செல்லும் வர்ஷினியின் முகத்தில் தெரிந்த அந்த தைரியமும் சுயமாக வாழ நினைக்கும் அந்த உறுதியும் அவனுக்குள் ஏதோ ஒரு புது உணர்வை தந்தது. அது காதலா அல்லது அவளை அடக்க நினைக்கும் அகங்காரமா என்று அவனுக்கே புரியவில்லை. மழையில் நனைந்துவிட்டு வந்ததால் வர்ஷினிக்கு கடுமையான காய்ச்சல் அடித்தது. 2 நாட்கள் வங்கியிலிருந்து விடுப்பு எடுக்க வேண்டியதாயிற்று. ஆனால் அவளது குடும்பத்தில் மழையை விட கொடூரமான ஒரு புயல் வீசத் தொடங்கியது. அவளது தந்தை ராமநாதன் பங்குதாரராக இருந்த சிறிய டெக்ஸ்டைல் பிசினஸில் அவரது பார்ட்னர் மொத்த பணத்தையும் சுருட்டி கொண்டு ஓடிவிட்டார். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட கூட பணம் இல்லாமல் ராமநாதன் நிலை குலைந்து போனார். வர்ஷினியின் வங்கி சம்பளம் வீட்டு வாடகைக்கும் மருந்து செலவுக்குமே சரியாக இருந்தது. விஷயம் கேள்விப்பட்டு ஆகாஷ் அவர்களின் வீட்டிற்கே வந்துவிட்டான். திண்ணையில் அமர்ந்திருந்த ராமநாதன் அவனை கண்டதும் நடுங்கி போனார். தம்பி, இன்னும் 2 மாதம் டைம் கொடுங்க, எப்படியாவது அசலையும் வட்டியையும் சேர்த்து தந்துடுறேன் என்று கைகளை கூப்பினார். ஆகாஷ் சாதாரணமாக ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். அவன் முகத்தில் வழக்கமான அந்த இறுக்கம் இருந்தது. வர்ஷினி காய்ச்சல் உடம்போடு மெதுவாக அறையிலிருந்து வெளியே வந்து சுவரை பற்றி கொண்டு நின்றாள். ராமநாதன் ஐயா, உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. ஆனால் எனக்கும் பிஸ்னஸில் சில கணக்குகள் இருக்குது. நான் கொடுத்த 5 லட்சம் ரூபாய்க்கு அடுத்த மாதத்தில் இருந்து வட்டி வராதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்ககிட்ட இப்போ எதுவும் இல்லை என்றான் ஆகாஷ் கராராக. வர்ஷினிக்கு கோபம் தலைக்கேறியது. இப்போ எதுக்கு வந்து மிரட்டுறீங்க? நாங்கள் ஒன்றும் ஓடி போயிட மாட்டோம் என்று பலவீனமான குரலில் சினந்தாள். ஆகாஷ் அவளை ஏறிட்டு பார்த்தான். அவளது காய்ச்சல் முகமும் அதிலும் குறையாத அந்த வீம்பும் அவனுக்குள் ஏதோ செய்தது. மிரட்ட வரலம்மா, ஒரு பிஸ்னஸ் டீலோட வந்திருக்கேன். என் டிராவல்ஸ் ஆஃபீஸில் இருந்த அக்கௌண்டன்ட் போன வாரம் வேலையை விட்டு நின்றுட்டான். புதுசாக வர்றவங்களுக்கு என் பிஸ்னஸ் முறை புரியலை. நீ பேங்கில் வேலை செய்கிறவ. பார்ட் டைமாக என் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸை சாயங்காலம் 6 மணியில் இருந்து 9 மணி வரை பார்த்து கொடு. உன் சம்பளம் மொத்தமும் உங்கள் அப்பாவோட வட்டியில் கழிச்சுக்கப்படும். சம்மதமா என்றான் ஆகாஷ் அவளது கண்களை நேராக நோக்கி. வர்ஷினி அதிர்ந்து போனாள். அவனிடம் வேலை செய்வதா, அதுவும் அவனது எல்லைக்குள் சென்று? ஆனால் தன் தந்தையின் கண்ணீரையும் தவிப்பையும் பார்த்தவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. தன் சுயமரியாதையை விட தந்தையின் நிம்மதி அவளுக்கு பெரிதாக தோன்றியது. சரி, வர்றேன். ஆனால் வேலைன்னு வந்துட்டா அங்கே முதலாளி தொழிலாளி உறவு மட்டும்தான் இருக்கணும். உங்கள் அதிகாரத்தை என்கிட்ட காட்டக்கூடாது என்றாள் வர்ஷினி. ஆகாஷ் உதட்டோரம் ஒரு மெல்லிய புன்னகையோடு எழுந்து நின்றான். அதை ஆஃபீஸில் பார்த்துக்கலாம். நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஷார்ப்பாக ஆஃபீஸில் இருக்கணும் என்று கூறிவிட்டு சென்றான். மறுநாள் மாலை 6 மணி ஆகாஷின் ஏகே டிராவல்ஸ் அலுவலகத்திற்குள் வர்ஷினி நுழைந்தாள். ஆஃபீஸ் முழுவதும் டிரைவர்களும் உள்ளூர் ஆட்களும் நின்றிருந்தனர். வர்ஷினியை கண்டதும் அங்கிருந்த இரைச்சல் சற்றே குறைந்தது. உள்ளே ஏசி கேபினில் ஆகாஷ் அமர்ந்திருந்தான். வர்ஷினி உள்ளே சென்றதும் ஒரு பெரிய லெஜர் கம்ப்யூட்டர் ஃபைலை அவளுக்கு முன்னால் வைத்தான்.
இதில் கடந்த 6 மாதத்து வண்டிகளோட டீசல் கணக்கு, கமிஷன், அப்புறம் வெளியூர் போன கஸ்டமர்ஸ் லிஸ்ட்டு இருக்குது. எல்லாமே தப்பாக இருக்குது. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இதை சரி பண்ணி என்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும் என்றான் ஆகாஷ் மிக கடுமையான குரலில். வர்ஷினி ஃபைலை திறந்து பார்த்தாள். நிஜமாகவே கணக்குகள் அனைத்தும் குளறுபடியாக இருந்தன. அவள் பேங்க் ஊழியர் என்பதால் சவாலை ஏற்றுக்கொண்டு வேலையில் மூழ்கினாள். மணி 8 கடந்தது. ஆபீஸில் இருந்த மற்ற ஆட்கள் ஒவ்வொருவராக கிளம்பினர். கடைசியாக ஆகாஷும் வர்ஷினியும் மட்டும்தான் அந்த அலுவலகத்தில் இருந்தனர். வர்ஷினிக்கு பசி வயிற்றை கிள்ளியது. காய்ச்சலின் சோர்வும் இன்னும் முழுமையாக நீங்கவில்லை. கண்கள் சொருகின. திடீரென அவளது மேஜை மீது ஒரு பார்சல் வந்து விழுந்தது. நிமிர்ந்து பார்த்தாள். ஆகாஷ் கையில் ஒரு தண்ணீர் பாட்டிலுடன் நின்றிருந்தான். முதல்ல இதை சாப்பிடு, பசியோடு இருந்தா கணக்கு தப்பாதான் வரும் என்றான் ஆகாஷ், குரலில் மென்மை காட்ட முயற்சிக்காமல். எனக்கு வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் என்று வர்ஷினி மறுத்தாள். ஆகாஷ் அவள் அருகே நெருங்கி மேஜையின் மீது இரு கைகளையும் ஊன்றி அவளை நோக்கி குனிந்தான். அவனது காந்த பார்வை அவளை நிலைகுலையச் செய்தது. நான் சொன்னா கேட்கணும் வர்ஷினி, இது ஏன் ஆஃபீஸ், இங்கே ஏன் ரூல்ஸ் மட்டும்தான். வம்படியாக பசியோடு இருந்து உடம்ப கெடுத்துக்கிட்டு நாளைக்கு லீவு போட்டால் என் கணக்கு என்ன ஆகிறது? சாப்பிடு என்று அதட்டினான். அவளது நலனில் அவனுக்கு இருக்கும் அக்கறையா அது, அல்லது வழக்கமான அவனது ஆதிக்க குணமா என்று வர்ஷினிக்கு புரியவில்லை. ஆனால் அந்த அரக்கனின் மிரட்டலுக்கு பின்னால் ஏதோ ஒரு பாதுகாப்பை அவளது உள்மனது உணரத் தொடங்கி இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல வர்ஷினிக்கு ஆகாஷின் அலுவலக நடைமுறைகள் அத்தனையும் அத்துப்படியாகிவிட்டன. அவளது துல்லியமான கணக்கு வழக்கால் ஆகாஷின் தொழிலில் வீணாகி கொண்டிருந்த பல ஆயிரங்கள் மிச்சமாகின. அவளது திறமையை கண்டு வெளியில் காட்டிக்கொள்ளாவிட்டாலும் ஆகாஷுக்குள் ஒரு தனி மரியாதை உருவானது. ஒரு நாள் இரவு 8 மணி இருக்கும். வர்ஷினி கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்த போது அலுவலகத்தின் மூத்த டிரைவர் மாணிக்கம் உள்ளே வந்தார். அவரது மனைவியும் நின்றிருந்தார். அவர்கள் முகம் மிகுந்த கவலையில் இருந்தது. கேபினுக்குள் இருந்த ஆகாஷை பார்க்க அவர்கள் தயங்குவதைக் கண்டு வர்ஷினி கேட்டாள், என்ன மாணிக்கம் அண்ணே, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது வந்துமா, தம்பியை பார்க்கணும். என் பையனுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே 5 லட்சம் கட்டணும், இல்லைன்னா சீட்டு கேன்சல் ஆகிடும். பேங்கில் லோனு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்று அவர் பேசும்போதே அவரது மனைவி அழத் தொடங்கினார். இதை கேட்டுக்கொண்டே கேபினை விட்டு வெளியே வந்தான் ஆகாஷ். அவனை கண்டதும் அவர்கள் பயந்து போய் அமைதியானார்கள். என்ன மாணிக்கம், ஆஃபீஸில் வந்து எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? வண்டியை ஏதாவது இடிச்சிட்டியா என்று கராராக கேட்டான். மாணிக்கம் நடுங்கும் குரலில் விஷயத்தை கூறினார். ஆகாஷ் வர்ஷினியை பார்த்தான். வர்ஷினி, நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் இப்போ எவ்வளவு கேஷ் பேலன்ஸ் இருக்குது? 4.5 லட்சம் இருக்குது சார். ஆனால் நாளைக்கு வண்டி இன்சூரன்ஸ் கட்டணும் என்று வர்ஷினி இழுத்தாள். இன்சூரன்ஸை அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த 4.5 லட்சத்தையும் செக்காக போடு. மீதி 50,000 என் பர்சனல் அக்கௌண்ட்டில் இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணு என்று சாதாரணமாக கூறினான். மாணிக்கமும் அவரது மனைவியும் அவனது காலில் விழப்போனார்கள். ஆனால் ஆகாஷ் அவர்களை தடுத்து, பெரிய மனுஷன் நீங்கள், ஏன் காலில் விழாதீங்க, பையனை நல்லா படிக்க வைங்க. ஆனால் ஒன்று, மாதம் உன் சம்பளத்தில் 5,000 ரூபாய் பிடிச்சிப்பேன், சரியா? கிளம்புங்க இப்போ என்று வழக்கம் போல அதட்டலாக கூறிவிட்டு உள்ளே சென்றான். வர்ஷினி அப்படியே உறைந்து போய் நின்றாள். வட்டிக்கு காசு கொடுக்கும் முரட்டு அரக்கன் என்று நினைத்தவனின் பின்னால் ஒரு ஏழை குடும்பத்தின் எதிர்காலத்தை காப்பாற்றும் ஈரம் இருப்பதை அவள் அன்றுதான் முதலாக பார்த்தாள். அவளுக்குள் அவன் மீதிருந்த கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கியது. அடுத்த சில நாட்களில் வர்ஷினியின் பார்வை ஆகாஷ் மீது மாறத் தொடங்கியதை அவனும் கவனித்தான். அவனை காணும்போது அவளது கண்களில் முன்பு இருந்த கோபத்திற்கு பதிலாக ஒரு மெல்லிய அமைதி குடியேறி இருந்தது. ஆனால் விதி அவர்களின் இந்த நிம்மதியை நீட்டிக்க விடவில்லை. ஆகாஷின் தொழில் எதிரியான ராயபுரம் குமார் அந்த பகுதியின் பெரிய ரவுடி. ஆகாஷின் டிராவல்ஸ் பிசினஸ் வளர்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆகாஷை நேரடியாக எதிர்க்க முடியாதவன் அவனை பலவீனப்படுத்த ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தான். அன்று சனிக்கிழமை. வர்ஷினி ஆபீஸிலிருந்து தனியாக வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தாள். தெரு விளக்குகள் மங்கலாக எரிந்து கொண்டிருந்த அந்த பாலடைந்த சந்தில் திடீரென்று 3 மோட்டார் சைக்கிள்கள் அவளை சூழ்ந்து நின்றன. அதில் இருந்து இறங்கிய குமாரின் ஆட்கள் வர்ஷினியின் கையை பற்றி இழுக்க முயன்றனர். யார் நீங்க? கையை விடுங்க என்று வர்ஷினி அலறினாள்.
உன் முதலாளி ஆகாஷ் கிட்ட ரொம்ப கொழுப்பு அதிகமாயிடுச்சு. அவனுக்கு பாடம் புகட்டணும்னா உன்னை வச்சுத்தான் செய்யணும் என்று ஒருவன் குரூரமாகச் சிரித்தான். வர்ஷினி பயத்தில் நடுங்கினாள். அவளது கைகள் உதறின. ஆகாஷ் என்று அவளது உள்மனது அவனை அறியாமல் அவனது பெயரை அலறியது. திடீரென ஒரு கார் பயங்கர சத்தத்துடன் பிரேக் இட்டு அந்த சந்திற்குள் வந்து நின்றது. காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் சிங்கம் போல இறங்கினான் ஆகாஷ். அவனது கண்கள் கோப என் எல்லைக்குள் வந்து ஏன் ஆள் மேலேயே கை வைக்கிறீங்களா? அவனது குரல் அந்த சந்தையை அதிர வைத்தது. அடுத்த சில நிமிடங்கள் அங்கு பலத்த அடிதடி நடந்தது. ஆகாஷ் ஒரு அரக்கனை போல அந்த ரவுடிகளை துவம்சம் செய்தான். அவனது கைகளில் ரத்தம் வழிந்தது. ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. குமாரின் ஆட்கள் அலறி அடித்துக்கொண்டு வண்டியை எடுத்துக்கொண்டு ஓடினர். ஆகாஷ் வேகமாக வர்ஷினியிடம் வந்தான். பயத்தில் அழுது கொண்டிருந்த அவளது தோள்களை பற்றினான். அவனது கைகளின் நடுக்கம் அவளது பயத்தால் வந்தது என்பதை வர்ஷினி உணர்ந்தாள். உனக்கு எதுவும் ஆகலையே வர்ஷினி? நான் வர்றதுக்குள்ள ஏதும்? அவனது குரலில் முதலாக ஒரு பதற்றமும் பயமும் கலந்திருந்தது. வர்ஷினி எதுவும் பேசாமல் அவனது மார்பில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழுதாள். அவனது காயம்பட்ட கரங்கள் அவளை அரவணைத்து கொண்டன. அந்த நள்ளிரவு மலையின் குளிரிலும் அந்த அரக்கனின் நெஞ்சில் அவளுக்கு கிடைத்த சூடு அவளுக்கு ஒரு பேரமைதியை தந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு ஆகாஷிற்கும் வர்ஷினிக்கும் இடையே இருந்த உலகமே மாறிவிட்டது. ஆபீஸில் எப்போதும் இருக்கும் அந்த அதிகார துணி மறைந்து ஒருவரை பார்த்தால் மற்றொருவர் தடுமாறும் ஒரு மெல்லிய மௌனம் குடியேறி இருந்தது. மறுநாள் மாலை வர்ஷினி ஆபீஸிற்கு வந்தபோது ஆகாஷின் வலது கையில் கட்டு போட்டிருந்தது. அவனது காயத்தை பார்த்ததும் வர்ஷினியின் நெஞ்சு சுருக்கென்றது. அவள் மெதுவாக அவனது கேபினுக்குள் நுழைந்தாள். கை எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குதா என்று வர்ஷினி கேட்டாள். அவளது குரலில் இருந்த அக்கறை அவனுக்குள் ஏதோ செய்தது. ஆகாஷ் தன் இடது கையால் பேனாவை சுழற்றி கொண்டே அவளை நிமிர்ந்து பார்த்தான். இது எனக்கு புதுசு இல்லை வர்ஷினி. ஆனா அன்னைக்கு உனக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா என்று அவன் பாதியிலே பேச்சை நிறுத்தினான். அவனது தீர்க்கமான கண்கள் அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன. வர்ஷினி தன் கையில் வைத்திருந்த ஒரு சிறிய டிஃபன் பாக்ஸை அவனது மேஜை மீது வைத்தாள். வலது கையில் கட்டு போட்டிருக்குல்ல, உங்களால் சாப்பிட முடியாதுன்னு அம்மா செஞ்ச சப்பாத்தியை எடுத்துட்டு வந்தேன். நான் வேணா ஊட்டி விடவா என்று தயக்கத்துடன் கேட்டாள். ஆகாஷ் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தான். சிறு வயதிலேயே தாயை இழந்து முரட்டுத்தனமான சூழலில் வளர்ந்த அவனுக்கு இப்படி ஒரு அன்பு முற்றிலும் புதியதாக இருந்தது. அவன் எதுவும் பேசாமல் தலையசைத்தான். வர்ஷினி மெதுவாக சப்பாத்தியை பிட்டு அவனுக்கு ஊட்டினாள். அந்த ஏசி அறையின் குளிர்ந்த சூழலிலும் இருவரின் இதய துடிப்பும் வேகமாக ஒலித்தது. அவளது கைகள் அவனது உதட்டில் படும்போதெல்லாம் ஆகாஷின் கண்கள் அவளையே பற்றி கொண்டன. அது வெறும் ஈர்ப்பு அல்ல, அவளுக்காக எதையும் செய்ய துணியும் ஒரு பேரன்பு என்பதை இருவருமே உணர்ந்த நொடிகள் அவை. இவர்களின் இந்த மெல்லிய காதல் ராமநாதனின் கண்களுக்கு தப்பவில்லை. வர்ஷினியின் முகத்தில் தெரிந்த மாற்றமும் அவள் அடிக்கடி ஆகாஷை பற்றி பேசுவதும் அவருக்குள் ஒரு பயத்தை கிளப்பியது. ஒரு நாள் இரவு வர்ஷினி ஆபீஸிலிருந்து வீடு திரும்பியதும் ராமநாதன் அவளை தனியே கூப்பிட்டார். வர்ஷினி, எனக்கு ஒரு உண்மை தெரியணும். உனக்கும் அந்த ஆகாஷுக்கும் நடுவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு என்று கவலையான குரலில் கேட்டார். வர்ஷினி பதில் பேசாமல் குனிந்து கொண்டாள். அவளது மௌனமே அவருக்கு பதிலை கூறியது. ராமநாதன் நெஞ்சை பிடித்து கொண்டு சோபாவில் அமர்ந்தார். பெத்த மகளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு தான் எந்த தகப்பனும் நினைப்பான். அவன் நமக்கு காசு கொடுத்து உதவினவன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் உலகம் வேற வர்ஷினி. தினம் ஒரு சண்டை, அடிதடின்னு ரவுடிங்க சுத்துற ஏரியா அது. அவனுக்கு எதிரிங்க அதிகம். நாளைக்கு உனக்கு ஒரு ஆபத்து வந்தா என் உயிர் தாங்காதுமா என்று கசிந்து உருகினார். அப்பா, அவர் வெளியே பார்க்கத்தான் முரடர், ஆனால் உள்ளம் தங்கம்பா. மாணிக்க அண்ணன் பையனுக்கு அவர் செஞ்ச உதவியை நான் கண்ணால் பார்த்தேன். என்ன அவரோட உயிராக பார்த்துக்குவார் ப்ளீஸ்ப்பா என்று வர்ஷினி அழுது கொண்டே கெஞ்சினாள். அப்போ என் மேலே உனக்கு பாசம் இருந்தா நாளையில இருந்து அந்த ஆஃபீஸுக்கு போகக்கூடாது. அவனோட கடனை நான் எப்படி வேணா அடைக்கிறேன். ஆனால் என் மகளை அந்த பாதாளத்தில் தள்ள மாட்டேன் என்று ராமநாதன் கராராக கூறிவிட்டார். மறுநாள் வர்ஷினி அலுவலகத்திற்கு வரவில்லை. அவளது போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. மாலை 7 மணி ஆகியும் அவள் வராததால் ஆகாஷிற்கு பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. அவளது வீட்டிற்கு அவனே கிளம்ப தொடங்கினான். வர்ஷினியின் வீட்டு வாசல் வரை வந்த ஆகாஷ் சட்டென்று தன் வேகத்தை குறைத்து கொண்டான். வழக்கமாக யாரிடமும் அனுமதி கேட்காமல் அதிரடியாக நுழையும் அவனது கால்கள் இன்று வர்ஷினியின் வீடு என்பதால் ஒரு கணம் தயங்கி நின்றன. திண்ணையில் அமர்ந்திருந்த ராமநாதன் ஆகாஷை கண்டதும் எழுந்து நின்றார். அவரிடம் முன்பு இருந்த பயம் இப்போது இல்லை. ஒரு தந்தையின் தீர்க்கமான முடிவு அவர் முகத்தில் தெரிந்தது. வாங்க தம்பி, வர்ஷினி ஆஃபீஸ்க்கு வராததால் தானே தேடி வந்தீங்க
இனிமே அவள் அங்கே வேலைக்கு வரமாட்டா. உங்கள் கடனுக்காக இந்த வீட்டை அடமானம் வச்சாவது இன்னும் 1 வாரத்தில் உங்கள் 5 லட்சத்தையும் வட்டியையும் திருப்பி தந்துடுறேன் என்றார் ராமநாதன் கராரான குரலில். ஆகாஷ் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டான். ராமநாதன் ஐயா, நான் இங்கே பணத்தை கேட்க வரல, வர்ஷினியை பார்க்க வந்தேன். அவள் ஏன் வரல என்று குரலில் மென்மையை கூட்டி கேட்டான். அறையின் ஜன்னல் திரைச்சீலைக்கு பின்னால் வர்ஷினி கண்களில் கண்ணீருடன் நின்று இவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். தம்பி, நீங்க பெரிய இடத்த ஆளு, உங்க ஒரு வார்த்தைக்கு இந்த ஏரியாவே ஆடும். ஆனா என் பொண்ணு சாதாரண நடுத்தர குடும்பத்துல வளர்ந்தவ, அவளுக்கு அமைதியான வாழ்க்கை தான் வேணும்.